அவர்கிட்ட நான் அப்பப்போ கொஞ்ச நேரம் பேசுவோம், ஷார்ட் இடைவெளியில் அந்த மாதிரி பேசும்போது அப்போவே வந்து சொல்லுவார், பணம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது, பணம் வந்து ஒன்றுமே இல்லை, நமக்கு அது ஒரு பெரிய நிம்மதி கொடுக்காது, பணம் தான் பிரச்சனையே அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் அது எனக்கு ஒன்றுமே புரியல. நான் அப்போ உடனே நான் அவர்கிட்ட வெகுலியாக இருப்பேன். நான் அப்போல்லாம் அந்தளவுக்கு புத்தி கிடையாது. இப்போ நீங்கள் பேமெண்ட் வாங்காமல் நடிப்பீங்களா சார் அப்படின்னு கேட்டேன். அவர் இப்படி பார்த்தார் என்ன, அதே இந்த ஸ்டைலை பார்ப்பார் இல்லையா, அதை பார்த்துட்டு அப்படி பண்ண முடியாது அப்படின்னாரு. அப்புறமா புரிஞ்சிச்சு அது பண்ண முடியாது அவராலன்ட்டு. கொஞ்சம் ஃப்யூச்சரிஸ்டிக்கான ஒரு பர்சன். அதாவது எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு 20 வருஷம் கழித்து எப்படி இருப்போம் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. அது ஒரு சிலர், மிக சிலரான ஒரு அனுபவசாலிகளுக்கு மட்டும்தான் சொல்ல முடியும். இதுக்கப்புறம் இப்படி தான் நடக்கும், இவ இப்படி தான் இருப்பா. ஸோ அந்த ஃப்யூச்சரிஸ்டிக் வியூ வந்து ரொம்ப பேருக்கு வராது. அவருடைய அந்த தியானம், அவருடைய அந்த ஆன்மீகம், அதனால தான் அவருக்கு வந்து அந்த எண்ணங்கள் இருக்குது. அது கரெக்டாக சொல்ல முடியுதுன்னு நினைக்கிறேன். I have great regards for him, great respect for him. இது வரைக்கும் மலையாள படத்தில் தான் பார்த்துருக்கேன். எப்படின்னா சேர்ந்து சாப்பிடுவாங்க எல்லோரும். நான் பண்ண ஒரே தமிழ் படம் எல்லாம் சேர்ந்து சாப்பிட்ட இடம் குசேலன். ரஜினி சார் உள்பட ஒரு பெரிய சர்க்கிளில் எல்லாத்தையும் பிளான் பண்ணி எல்லாம் ஈக்குவலாக. ஐ வாஸ் ஷாக்ட்னா ஷாக்ட். எவ்ரி ஒன்னை உட்கார வச்சு எல்லாருக்கூடயும் சாப்பிட்டேன். ஐ ஹவ் நோட்டிஸ்ட் இப்போ ஜென்ரலாக சர்டன் பீப்புள் பாடி லாங்குவேஜ் இருக்குல்ல, அந்த பாடி லாங்குவேஜ் நம்மளுக்கே தெரியாது, என்ன பண்ணுறோன்னு தெரியாது. ஆனால் அதை எடுத்து கொடுப்பாரு. அந்த ஷார்ட் நடக்கும்போது அது பண்ணவே இல்லை, அது கேஷுவலாக பண்ண சொல்லுன்ற மாதிரி சொல்லி அனுப்புவார். ஸோ தேட் ஆல்சோ ஹீ டஸ். வடிவேலு சார் ஆல்சோ ஹீ டிட், ஃபார் அஸ் ஆல்சோ ஹீ டிட். எனக்கு ரொம்ப நாள் தெரியாது, அவர் தான் சொல்லி கொடுத்தாருன்னு பார்த்தா வாசு சார் வாஸ் டெல்லிங். அவர் தான் பார்த்து சொல்லியிருக்காரு, அதை கரெக்டாக பண்ணு அப்படின்னு. முதல் தடவை அந்த தூரத்துல தலைவரை பார்த்தேன். ஏன்னோ ஸோ அந்த நிகழ்ச்சிக்கு அந்த அந்த அதை பற்றியும் நான் புத்தகத்தில் எழுதினேன். பிகாஸ் எப்படியாவது அந்த நிகழ்ச்சிக்கு போகணுன்ட்டு. அண்ட் சிங்கப்பூரில் வந்து அவர் வந்து வந்தப்போ அவர் வேஷ்டி சட்டை போட்டிருந்தாரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம தமிழர் சட்டையில் வந்திருந்தாரு. அண்ட் எனக்கு ஆக்சுவலி தலைவர் பார்த்தப்போ எனக்கு ஒரு ஒரு பரவசத்தில் இருந்தேன். என்ன பேசுகிறாரு ஒன்றும் தெரியல, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த நிகழ்ச்சியே ரொம்ப ஒரு இப்போ யூடியூப்லலாம் வந்திருக்கு. பட் இட் வாஸ் சச் ஐகானிக் ஷோ பிகாஸ் எவ்ரிபடி வாஸ் தேர். பட் நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணியிருந்தோம். கடைசியில் தான் 2 பேரும் வந்தாங்களே. ஸோ எல்லாம் இப்போ வருவாருன்ட்டு. பட் அது ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி. அண்ட் சிங்கப்பூரில் நடந்தது வந்து ரொம்ப பெருமையானது. அண்ட் என்றைக்குமே அந்த நிகழ்ச்சியை நான் மறக்க மாட்டேன். அண்ட் அதுதான் வந்து ஒரு தொலைவில் தலைவர் பார்க்குற தரிசனம் எனக்கு கிடைச்சிது. ரஜினி வந்து எப்படிப்பட்ட ஒரு சாதனையாளர் அப்படின்றது உலகம் அறிந்த விஷயம். அவருடைய படங்கள் வந்து இத்தனை படங்கள் பணியாற்றக்கூடிய வாய்ப்பு வந்து எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றது இன்னைக்கு நினைச்சு பார்த்தா நிஜமாவே ஒரு பெருமைக்குரிய விஷயமா இருக்கு. இதுல ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ரஜினியுடைய அந்த பழகும் தன்மை. நான் வந்து இவ்வளவு காலம் டிராவல் அவரோட இருக்கவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்தோடும் பாத்தீங்கன்னா பல பேருக்கு இது மாதிரி டிராவல் இருக்கு. ஆனா இது மாதிரி தொடர்ந்து டிராவல் பண்ற எத்தனை பேரை அந்த நட்சத்திரங்கள் மதிச்சு திருப்பி பேசுறாங்கன்றதான். அதுல வந்து ரஜினிகாந்தை வந்து நான் ஒரு கிரேட் பர்சனாலிட்டியா பாக்குறேன். இந்த அனுபவம் வந்து எனக்கு மட்டும் இல்லை. இப்போ ஏதோ நான் போன் பண்ணா ரஜினிகாந்த் எடுத்து பேசுறாருன்னா இது எனக்கு மட்டும் கிடைச்ச கௌரவமா நினைக்கிறதா தான் அது எடுத்த கதை. பட் ஆனா அப்படி இல்லை. அந்த காலகட்டத்துல யாரோடெல்லாம் ரஜினிகாந்த் வந்து பழக்கம் இருந்ததோ, யார் போன் பண்ணாலும் உடனடியா அதை எடுத்து ஒரு பேசுறான்றத பல நண்பர்கள் என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. சார் ஒரு வீட்டுக்கு போன் பண்ணோம்னா போன் சார் 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் ஒரு வீட்டுல இருந்து போன் வரும், அவரே பேசுவார். இது வந்து பல கலைஞர்களுக்கு இது மாதிரி அதிசய ஒரு சர்ப்ரைஸை கொடுத்துருக்காரு ரஜினிகாந்த். இன்னைக்கு அவருடைய உயரம் எவ்வளவு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அந்த உயரத்திற்கு இப்படி ஒரு பேலன்ஸ்டா நடந்துக்கிறதுக்கு வந்து அவருக்கு வந்து நிஜமாவே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இறை அருள் தான். என்னை நடிப்பை நான் ரசித்தது நடிகர் திலகத்தை பார்த்து, நடிக்க வேண்டும் என்ற ஆசை வந்தது சூப்பர் ஸ்டாரை பார்த்து. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா ரஜினி சாரை பற்றி நிறைய பேர் பேசுவாங்க. அதாவது நான் ரொம்ப பெருமைப்படுறேன்,
ரஜினிகாந்த் அவர்களை வந்து நடிகராகத்தான் பல நடிகருக்கு தெரியுமே தவிர சின்னி ஜெயந்துக்கு மட்டும்தான் ஒரு சாதாரண சிவாஜிராவ் கெய்க்வாட் என்ற ஒரு மனிதன் எங்கள் புதுப்பேட் கார்டன் ஸ்ட்ரீட்டில் வந்து நடந்து போன ஒரு சாதாரண மனிதரை நான் பார்த்துருக்கேன். அந்த உழைப்பை பார்த்துருக்கேன். அந்த உழைப்பு அவ்வளோ அற்புதமாக இருக்கும். நடந்து போய் அப்புறம் திடீர்னு பார்த்தா அவர் கூட அந்த நடராஜ் இருந்தார், இந்த வீட்டில் தான் இருந்தார். நடராஜ் பைக்கில் போவாங்க, பைக்கில் போகிறத பார்த்துருக்கு. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா நடராஜோ ரஜினி சார் ஒரு வாட்டி சைக்கிளில் போனாங்க. திருச்சி பார்த்தா ரஜினி சார் என்ன பண்ணுவார், அவங்க வீட்டில் ஒரு பாம்பரின் டாக் ஒன்று இருக்கும், அதை பிடிச்சிட்டு போவார். அதுக்கப்புறம் இன்னொரு ரகசியம் ஒன்று சொல்கிறேன், நான் எந்த பேட்டின்னு சொல்ல, ரஜினி சார் வீட்டில் தங்கியிருப்போ எதிர்க்க வந்து நாட்டார் கடை ஒன்று இருக்கும், மளிகை கடை. அது பேர் வந்து பொன்னுராஜ் நாட்டார் கடைன்னு. அங்கே என்ன பண்ணுவார்னா, காலையில் நான் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எதாவது வாங்கிட்டு வர சொல்லி அனுப்புவாங்க. போனான்னா லுங்கி தூக்கி வச்சுக்கிட்டு ஃபோன் பேசுவார். பிபி கால் வாங்க இல்லையா, ஆமாம் கரெக்ட். ஃபோன் ஒரு 1 hour பேசுவார். அதெல்லாம் நான் பார்த்து ரசிச்சிருக்கேன். இருந்தாலும் அப்படி சாஞ்சிக்கிட்டு வேறு பேசுவார். இந்த விஷயங்கள்லாம் வந்து எல்லாருக்கும் தெரியாது. அப்புறம் கோடம்பாக்கத்தில் சினிமாவில் நடித்து நடிகரான பிறகு தான் இருக்கிற எல்லா சினிமாக்காரங்களும் தெரியுது. நமக்கு அந்த ஒரு லக்கு கிடைச்சிது எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து. அதனால் அவரை நான் அணுவாக ரசித்தவன மிகப்பெரிய உழைப்பாளர். அவரை பார்த்து தான் நான் நடிகராகும் என்றும் நான் நடிகராகி இன்றைக்கி நடிகராக உட்காந்துருக்கேன். சரின்ட்டு டேட் சொல்லிட்டாங்க. டேட் சொல்லிட்டோன்னா வீனஸ் ஸ்டுடியோவில் தான் ஃபைட்டு 7 மணிக்கு அவர் சொல்லிட்டாங்க. ரெய்னா ஃபைட்டு 300 ஜூனியர் ஆர்டிஸ்ட், ரஜினி சார், பிசி ஸ்ரீராமு கேமராமேன், மணிரத்னம் சார் டைரக்டர், சூப்பர் மாஸ்டர் ஃபைட். 7 மணிக்கு அவர் சொன்னாங்க. நான் இப்போ பைக் வச்சுக்கணும், நான் அங்கேருந்து வரணும், ஐநாவரத்துலேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா 7:10 வரேன். 7 மணிக்கு அவர் சொன்னேன். நான் என்ன நினச்சேன்னா, ரஜினி சார், மணிரத்னம் சார், 300 ஜூனியர் ஆர்டிஸ்ட் ரைனா பைக்னா ஒரு 8-9 ஷார்ட் எடுத்து நான் 7:10 வரேன். பார்த்தீங்கன்னா எனக்கு பெஜார் ஆகிடுச்சு. ஸோ ரஜினி சார் அந்த ஓப்பனிங் ஷாட் எடுக்கிறதுக்கு கேமரா முன்னாடி ரெடியாக நின்றுக்கிறார். 7 மணிக்கெலாம் நின்றுக்கிறாருங்க. எனக்கு பெஜார் ஆகிடுச்சு, என்னடா அது நம்ம மேலே தப்பாயிடுச்சேன்ட்டு பார்த்தா, எனக்கு தம்பி ஓடி சீக்கிரம் போய் ட்ரெஸ் மாட்டானோ ஓடி போய் கிடக்குன்னு தான் அந்த ஓப்பனிங் ஷாட் எடுத்தான். அப்போ தான் நினச்சேன் நான் வந்து தொழிலில் எவ்வளோ பக்தியாக இருக்காங்கன்றது, நம்ம எவ்வளோ தப்பு பண்ணுன்றதை அங்கே நம்ம கற்றுக்க வேண்டியதாகிடுச்சு. பங்க்சுவாலிட்டி என்னன்றதை நம்ம அங்கே கற்றுக்க வச்சு எவ்வளோ பெரிய டேரக்டர் மணிரத்னம் சார், கேமராமேன், டைரக்டர், ஃபைட் மாஸ்டர், சூப்பர் ஸ்டார், 300 ஜூனியர் ஆர்டிஸ்ட், 4 வாட்டர் சர்வீஸ், ரைன் எஃபெக்ட்டுக்கு ஃபயர் சர்வீஸ். ஸோ இவ்வளோ அசம்பிளி ஆகிடுச்சு 4-8. அப்போ தான் நினச்சேன் சினிமாவில் வந்து இந்த டைமிங் கரெக்டாக இருக்கணும். அது யாரை பார்த்து கற்றுனா நம்ம ரஜினி சார். அவ்வளோ பெரிய ஸ்டார் வந்து 7 மணிக்கு இருக்காருன்னா அப்போ ஒரு 6 மணிக்கே வந்துருப்பாரு. ஸோ அங்கே அது மாதிரி கற்றுக்கணும் நம்ம. என் பையன் பேரன் 3-4 வயசு 5வது வயசில் இப்போயே வந்து ஃபிஷ் ஃபிஷ் அப்படிங்கிறான். இவன் பார்த்தா எங்களுக்கு அவ்வளோ இதாக இருக்குது. ரஜினி படம்லாம் அப்படியே உட்காந்துக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ ரஜினி படம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகே ஓகே. அதனால் அப்படி ஒரு மாஸ் கிரியேட் பண்ணிட்டார். சூப்பர் ஸ்டாருங்கிறதுக்கு தகுதி, இட்ஸ் நோ டவுட் பண்ண படம். அதேபடி ரஜினி சாருக்கு பிளட் ஸ்டோன் ஆங்கில படம், அது வந்து அவ்வளோ ஈஸியாக இல்லை. என்னையுமே பிஆர்ஓ ரஜினி சார் கவி சார் என்னுடைய படங்கள் அவ்வளோ பண்ணுறா அப்படின்ட்டாரு. நான் ஃபுல்லாக பார்த்தேன். அசோக் அமுதராஜ் தான் அவருடைய பழைய படங்கள்லாம் நான் ப்ரெஸ் ஷோ போட்டிருக்கேன். அது என்னையே ஃபிக்ஸ் பண்ணேன். அது போடும்போது நான் ரொம்ப ப்ரௌடாக நினச்சேன். ப்ளஸ் சொன்னேன் அதுக்கு. அதாவது ஒரு தமிழன், ஒரு கன்னடம், தெலுங்கு, தமிழ், இங்கிலீஷு, ஆங்கிலம் எல்லாம் மொழி தெரிந்த ஒருத்தரை அப்படி ஆங்கில படத்தில் அதுவே ஸ்டைல் அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சிருக்கு. அப்போதான் அவரே அசோக் அமர்ராஜை பிளான் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணார். அது இவருக்கு கிடைச்ச மாபெரும் பெருமை. அது அவருக்கு சொன்னார், எனக்கு மகிழ்ச்சி, நம்மளை போய் பாருங்க, நான் கண்டிட்டு அப்படின்னு அடிக்கிற ஆள் எல்லாம் 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 ராகவேந்தர் தான் அப்படி மாதிரி. ஓகே. அந்த மாதிரி ஒவ்வொரு இன்சிடென்ட்லேயும் வந்து அது பிறகு பல அனுபவங்கள். அந்த ஒவ்வொரு படத்துலேயும் பார்த்தீங்கன்னா பங்க்சுவாலிட்டி அது வந்து ரொம்ப ரேர். சிலர்கிட்ட மட்டும்தான் இருக்கும், சிலர்கிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியாது. அண்ணன் சிவாஜி, சத்யராஜ், சரத்மா, அதேபோல் இவர் ரொம்ப பங்க்சுவாலிட்டி. ஒரு வாட்டி ஸ்டண்ட் யூனிட் வந்தார் சார், வந்து இந்த ஒரு பெரிய டிவி டொனேஷன் பண்ண வந்தார். அப்போல்லாம் எங்கள் பக்கத்தில் உள்ள நாங்கள் தூரத்தில் தான் பார்த்தோம். ஸோ அவர் படம் ஒர்க் பண்ணுமான்றது வந்து நான் உண்மையை நினச்சி பார்க்கல. பட் என்கிட்ட அவர்கிட்ட இருந்தாலும் அந்நேரமாக பழகணும்னு நினச்சி பார்க்கல. அதுக்கு என்னென்னா, அதுக்கப்புறம் நான் வந்து காலகட்டம் 93 வந்து இந்த அரண்மனைக்கிளி படம் பண்ணேன், ராஜ்கிர சார் படம். அது மிகப்பெரிய பம்பர் ஹிட் ஆச்சு இல்லை ஆக்ஷனில். அப்புறம் நான் தான் குறையும் டேரக்டர் ரவிக்குமார் சார் தான் முத்து படத்தை பண்ணார். அந்த முத்து படத்தை பண்ணும்போது தான் அப்போ ரொம்ப சின்ன பையன் சொன்னாங்க, சின்ன பையன். அந்த ஸ்டண்ட்டு, அதாவது முதல்ல அவர் இன்னும் அறிமுகப்படுத்தும் போது என்னை பார்த்து அவர் இவ்வளோ பொடியனாக இருக்கான்னு சொல்லிட்டு
அது எப்படியும் முதல்ல ஷூட் பண்ணும்போது வந்து நான் இது வணக்கம் பண்ணுவாங்க மாஸ்டருக்கு டான்ஸ் மாஸ்டர். இவர் வந்து படம் கொண்டா விட மாட்டேன், ஏன்னா என்னுடைய ஒரு சீனியரு என்னோட இது எங்களுக்கு தகவல் டெய்லி மார்னிங் நடக்கும். அப்படி பிடிக்க நான் விட மாட்டேன், அவரு காலெலாம் பிடிச்சிக்க அது பெரிய ஒரு இன்சிடென்ட் நடக்கும். அது பெரிய காலைல ஒரு பயங்கர அது மாதிரி ஈவினிங் பேக்கப். அப்புறம் ஸோ அந்த படத்தை எனக்கு நிறைய நினைவில் இருக்கு. ஏன்னா அவர் ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஆக்சுவலாக ஒரு குதிரை சேஸ் இருக்கும். அந்த குதிரை சேஸுக்கு வந்து எடுக்கும்போது அவங்க வந்து பாம்பே மாஸ்டர் எடுக்கலாம், ரொம்ப சின்ன பையனாக இருக்காங்க. அப்போ நானும் போய் கேட்டேன், சார் நானே எடுப்பேன் சார், பிரம்மாதம் எடுப்பேன் சார், ஏன்னா நான் பின்னாடி செங்கோட்டை, ராஜ்கிரி சார் படம், அர்ஜுன் சார் படம், பிரபுதேவர் எல்லாரும் படம் நான் பண்ணுறேன் சார், அதனால் எனக்கு பாதிப்பு சொன்னோடனே இம்மீடியட்டாக அப்படின்னு யோசிச்சு பண்ணி டக்கு கேன்சல் பண்ணுங்கள், கனல் எடுக்கட்டும் அப்படின்ட்டார். இது ஸோ அந்த ஹியூமன் பீங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ஒரு சூப்பர் ஸ்டார் சொன்னால் உடனே மாற்றிடுவாங்க இல்லையா, யார் வேணாலும் கண்டிப்பாக. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு வந்து அவருடைய நட்பு கிடச்சிது. அதுக்கப்புறம் அப்புறம் வந்து நான் அந்த படையப்பா படம் பண்ணது. அந்த படையப்பா படம் பண்ணும்போது அது பேர்பாடி கதை ஒரு பெரிய கதை. அது பேர்பாடி பண்ண சொன்னார், எனக்கு பிடிக்கல சொல்லிட்டு வந்தோடனே டேரக்டர் சொன்னார் என்கிட்ட வந்து ரவிக்குமார் சார் சொன்னார், டேய் கண்ணா பேர்பாடி ஃபைட் கிளைமேக்ஸ் எடுக்கணும், ஏன்னா கேவலமாக இருக்கு, நீங்கள் வேறு சும்மா சொல்லிட்டு நான் போயிட்டேன். போனதுக்கப்புறம் அவர் டேரக்டர் போய் நேராக போய், சார் ரொம்ப கேவலமாக சொல்கிறான் சார். நான் ஐயோ ஒரு தர்ம சங்கடமான போஸ்ட்டு மாட்டிட்டேன். பட் என்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருப்பார், அதனால் அவர் ஸ்போர்ட்டை எடுத்துக்க மாட்டார். அதுதான் அவருடைய மிகப்பெரிய ப்ளஸ். அவருடைய வளர்ச்சிக்கு காரணமே அது. ஒரு யாரையுமே அந்த மனசு வேதனைப்பட்டு பேசி நான் பார்த்ததே இல்லை எனக்கு. ஆனால் பயங்கர கோவம் ஒரு வாட்டி பார்த்துருக்கேன், அதை வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணுவார் அது. ஸோ அப்போ அவர் டக்குனு சட்டையை கட்டி அப்படி இவருக்கு காமிச்சார். உண்மையில பிரமாதமாக இருந்தது. அவர் மேக்ஸிமம் சட்டையோட பார்த்தனால எனக்கு தெரியல. நான் சார் நல்லா இருக்கு சார், என்ன நினச்சிட்டீங்க அப்படி போட்டோன்னே அப்போ அதை படையப்ப முதல் சீக்வன்ஸே பேர்பாடி தான். அந்த